நம் ஆரோக்கியத்திற்கு முன்னோர்கள் வழங்கிய பல ஆரோக்கிய தானியங்கள் இருக்கின்றன. அவற்றை நம் உணவில் சேர்த்து கொண்டாலே நம் உடலை பல நோய்கள் நெருங்காது. அப்படிப்பட்ட ஆரோக்கிய உணவே சிறுதானிய தோசை. சிறுதானிய தோசை செய்வதற்கான பொருட்கள்: கம்பு, சோளம், ராகி தலா 1 கப், உளுத்தம்பருப்பு 3/4 கப், தனியா 3 ஸ்பூன், வரமிளகா 3, உப்பு தேவைக்கேற்ப, பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன். கம்பு, சோளம், ராகி, உளுத்தம்பருப்பு இவற்றை தனித்தனியாக தண்ணீரில் ஊற வைத்து தனித்தனியே அரைத்து பின்னர் அரைத்து வைத்த கலவையை ஒன்று சேர்த்து அதனுடன் உப்பு சேர்த்து கலக்கவும். தனியாவையும் மிளகாயையும் அரைத்து சேர்த்து கொள்ளவும். 8 அல்லது 9 மணி நேரம் புளிக்க வைக்கவும். தோசை வார்க்கும் முன் பெருங்காயத்தூள் சேர்க்கவும். தோசைக்கல்லில் மாவை ஊற்றி சிறிது எண்ணெய் விட்டு இரு பக்கமும் நன்கு வேக வைத்து எடுக்கவும். இப்போ தயாரான சிறுதானிய தோசைக்கு தேங்காய் சட்னி, சாம்பார் வைத்து பரிமாறவும். சர்க்கரை வியாதி, உடலில் கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ளவர்கள் அடிக்கடி இந்த தோசையை இரவுணவாக எடுத்துக்கொள்ளலாம். எல்லோருக்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய ருசியான உணவு சிறுதானிய தோசை. மேலும் இதுபோன்ற சமையல் குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.